மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் இந்த வாழைத்தோப்பில் வந்து வாழைப்பூ வாங்கலான்னு வந்தேன். இருந்தாலும் அப்படியும் அவங்க பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன், உட்காந்துருந்தோம். இது வசந்த காலம் இல்லை தான், இருந்துட்டாலும் இந்த இப்போ தான் உழவடிக்கிறாங்க. அங்கங்கே உழவடிச்சு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே உழவடிச்சு போட்டிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க. இந்த மாதம்தான் எல்லாம் விதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, உட்கார்ந்த இடத்துல அப்படியும் வாழைப்பூ பறிக்கிற இடத்துல அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா, என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நீலி அவரியாக தான் தெரியுது. நீலி அவரி எப்படி இருக்கும், கொழிஞ்சிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியலங்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், கொழிஞ்சிக்கும் இதுக்கும் எங்கே தூரத்தில் இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து நீலி அவரி மேலே ஒரு பற்று எனக்கு வந்துருச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் நீலி அவரி. நான் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க. இந்தப்பா பேசாமல் இப்படி உட்காந்துருப்போன்னு உட்காந்துருக்குறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நீலி அவரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா, அந்த கொழிஞ்சியை விட இந்த இலை வந்து கொஞ்சம் பருவட்டாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதோடைய காய்கள் வந்து உருண்டை சைஸில் இருக்கும். இப்போ இதில் காய்கள் இல்லை. உங்களுக்கு வந்து அது எப்படி கட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு இலையை பறிச்சுக்கோங்க. பறிச்சுக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒன்று போல் கட் ஆகும். சிசரை வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் ஆகும். பார்த்திங்களா, எப்படி கட் ஆகும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீலி அவரி தான்ங்கிறத. உங்களுக்கு அந்த செடிகளோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், அதுவும் நீலி அவரி தான். இது ஒரே 2-3 செடிகள், இந்த இடத்துல 2-3 செடிகள் இருக்குது. இது ஒரு நீலி அவரி செடி. இங்கே ஒரு 4 செடி இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு குட்டி செடி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நீலி செடிகள் இங்கே நிறையா இருக்குது. நீங்களும் அதை பார்க்க உங்களுக்கும் கண்டுபிடிக்க தோணிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.